ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம க்ரியேட்டிவ் சேனலில் ஒயர் குடைகளுக்கு கொஞ்சம் புதுசாக ஃப்ளவர் டிசைன்ஸ் மணி வச்சு எப்படி கொடுக்கறதுன்னு பார்க்க போகிறோம். இதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது ஜாஸ்மின் நாட் தானேன்னு சொல்லிட்டு. இது ஜாஸ்மின் நாட் தான். ஆனால் இந்த நாட்டை வந்துட்டு 3 ஒயரில் தனியாக போட்டு இந்த பேஸ்கெட்டில் ஜாயின் பண்ணலை, பேஸ்கெட்டோட அட்டாச் பண்ணி இந்த ஜாஸ்மின் நாட்டை போட்டிருக்கேன். ஸோ இது ஃப்யூச்சரில் கண்டிப்பாக பேஸ்கெட்டில் இருந்து தனியாக கழண்டு வரவே வராது. இதே மெத்தடில் நீங்கள் ஆம்லா நாட்லேயும் போட்டுக்கலாம். ஆம்லா நாட்டில் மட்டும் இல்லாமல் பிஸ்கெட் நாட்லேயும் எப்படி போடுறதுன்னு இந்த வீடியோலையும் நம்ம பார்க்க போகிறோம். குட்டியாக டைமண்ட் டிசைன் மாதிரி இருக்கு இல்லையா, இனிமேல் ஒயர் குடைகளை நீங்கள் டெக்கரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி டிசைன்ஸை கொடுங்க. இந்த மாதிரி நியூ ஐடியாஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ஃப்ளவர் டிசைன் எப்படி கொடுக்கறதுன்னு பார்க்கலாம். ஆம்லா நாட் குடைகளுக்கு இந்த ஃப்ளவர் டிசைன் கொடுக்க போகிறீங்கன்னா ரொம்ப ஈஸியாக கொடுத்துடலாம். ஒரு ஆம்லா நாட் இருக்குது அப்படின்னா அதை சுற்றி 6 ஹோல் இருக்கும் இல்லையா, அந்த 6 ஹோல்லையும் 3 ஒயரை ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி டிசைன்ஸை வந்துட்டு ரொம்ப ஈஸியாக கொடுத்துடலாம். இன்றைக்கி நம்ம பாக்ஸ் நாட் குடைகளுக்கு இந்த டிசைன் கொடுக்க போகிறோம். 3 ஒயர், ஒரு ஒயரும் அரை அடி கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பக்கத்தில் தான் இந்த ஃப்ளவர் டிசைன் கொடுக்க போகிறோம். உங்களுக்கு ஃப்ளவர் டிசைன் எந்த இடத்துல வேணுமோ அந்த நாட்டை வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த ஒரு நாட் இருக்குது அப்படின்னா இந்த நாட்டை சுற்றி 4 ஹோல் தான் இருக்கும் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த ஹோல் வழியாக விட்டு அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஹோல் வழியாக இந்த ஒயரை வெளிப்பக்கமாக எடுத்துக்கிறேன். அப் அண்ட் டவுன் இல்லாமல் ஈக்குவலாக வச்சுக்கோங்க. அடுத்து 2வது ஒயர் பாருங்கள், இந்த ஹோலில் விட்டு அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஹோல் வழியாக இப்படி வெளிப்பக்கமாக எடுத்துக்கிறேன். இதையும் அப் அண்ட் டவுன் இல்லாமல் ஈக்குவலாக வச்சுக்கோங்க. இப்போது 3வது ஒயர் இருக்குது, இதை நம்ம ஜாயின் பண்ணணும். இது எப்படி ஜாயின் பண்ணணும்னா, இந்த நாட் இருக்கு இல்லையா, இந்த நாட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த கேப் இருக்கும். இந்த கேப் வழியாக 3வது ஒயரை ஜாயின் பண்ணிக்கோங்க. வேறு வழியே இல்லை. ஆம்லா நாட் குடைகளுக்கு நான் முன்னாடியே காமிச்ச மாதிரி அந்த ஆம்லா நாட்டை சுற்றி 6 ஹோல் இருக்கு இல்லையா, அந்த 6 ஹோலில் இந்த மாதிரி ஒயர்ஸை ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போது 3 ஒயரையும் ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு. இப்போது இதில் வந்துட்டு நம்ம ஜாஸ்மின் நாட் போட போகிறோம். கீழே 3 ஒயர், மேலே 3 ஒயர் தனித்தனியாக பிரிச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஒயரை இப்படி ஆப்போசிட்டில் மடிக்கணும். ஆப்போசிட்டில் இருக்கிற ஒயர் மேலே இந்த ஒயர் இருக்கணும். இதே மாதிரி 2வது ஒயரையும் இப்படி ஆப்போசிட்டில் மடிக்கிறேன். இதே மாதிரி இந்த 3வது ஒயரையும் இப்படி ஆப்போசிட்டில் மடிக்கணும். ஓகேவா. இந்த 3 ஒயரும் ஒன்றோட ஒன்று கலைஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த மடித்தோம் இல்லையா, அந்த லூப் மாதிரி இருக்குது பாருங்கள், இது வந்துட்டு ஒரு இன்ச்சு இருக்கிற அளவுக்கு பார்த்துக்கோங்க. இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஒயர் இருக்கு இல்லையா, திருமண ஒயர் வந்துட்டு இந்த ஒயருக்கு லெஃப்ட் சைடு இருக்கும். இது எடுத்து இந்த ஒரு லூப்பில் மட்டும் போடுங்க. ஃபர்ஸ்ட் லூப்பில் போடணும். இப்போ அடுத்து இந்த பக்கம் திருப்பிக்கோங்க. இது 2வது ஒயர். திருமண ஒயர் பார்த்திங்கன்னா இந்த ஒயருக்கு லெஃப்ட் சைடு இருக்கணும். இந்த ஒயரை எடுத்து 2 லூப்பில் போடணும். ஃபர்ஸ்ட் லூப்லேயும் போடணும், செகண்ட் லூப்லேயும் போடணும். இப்போ அடுத்து 3வது ஒயர். இந்த 2 ஒயர் இருக்கு இல்லையா, இதுதான் 3வது ஒயர். திருமண ஒயருக்கு லெஃப்ட் சைடு இருக்கும். இந்த ஒயர் எடுத்து 3 லூப்லேயும் போடணும். இதுதான் ஜாஸ்மின் நாட். ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ஜாஸ்மின் நாட் போட போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு 3 ஒயர் எடுத்து போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி பேஸ்கெட்டில் அட்டாச் பண்ணி இந்த நாட்டு போடுங்க. இப்போ ஒரு ஒயராக பிடிச்சி எடுத்து நாட்டை டைட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் வீடியோவில் ஒயர் குடைகளுக்கு ஹார்ட் டிசைன் எப்படி கொடுக்கறதுன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருந்தேன். அப்போ தான் இந்த ஐடியா எனக்கு வந்துச்சு. இதே மெத்தட்லேயே ஜாஸ்மின் நாட்டு, அதுக்கப்புறமா பிஸ்கெட் நாட்டில் டிசைன் கொடுக்கணும் பேஸ்கெட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவும் போட்டாச்சு. இந்த நாட்டை வந்துட்டு ரொம்ப டைட் பண்ணாதீங்க, கொஞ்சம் லூஸாக இருந்தால் தான் பாருங்கள் அந்த பூ வந்துட்டு லைட்டாக விரிஞ்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு நாட் போட்டு முடிச்சாச்சு. இந்த 6 ஒயர்லேயும் பீட்ஸை கோர்க்கணும். கோர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இப்போ பீட்ஸை கோர்த்துட்டு மீதி இருக்கும் இல்லையா, இந்த ஒயரை அப்படியே பேஸ்கெட்குள்ளே கொண்டு போயிடுங்க. கொண்டு போயிட்டு மீதி இருக்கிற எல்லா ஒயர்ஸையும் பேஸ்கெட்குள்ளேயே சொருகி விட்டுருங்க. அந்த ஒயருக்கு பக்கத்தில் எங்கே ஹோல் இருக்கோ அந்த ஹோல் வழியாக இப்படி உள் பக்கமாக கொண்டு போயிடுங்க. கொஞ்சம் ஒயர் தெரிகிற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு உள் பக்கமாக இருக்கும் இல்லையா, அந்த ஹோல்குள்ளே இந்த ஒயர்ஸை வந்துட்டு கொண்டு போங்க. ரெட் கலர் ஒயர் தெரியாத அளவுக்கு இந்த ஒயர்ஸை உள்ளுக்குள்ளே கொண்டு போகணும். அப்போ தான் அது பார்க்குறதுக்கு ஒரு ஃப்ளவர் மாதிரி இருக்கும். இந்த பீட்ஸ் இல்லாமல் இந்த ஜாஸ்மின் நாட் மட்டும் போட்டுட்டு இந்த ஒயரை வந்துட்டு சொருகி பார்த்தேன். ஆனால் அந்தளவுக்கு நல்லா இல்லை, அந்த நாட்டு வந்துட்டு கிளியராக தெரியல. ஸோ பீட்ஸை கோர்த்து இந்த ஒயர்ஸை வந்துட்டு உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுருங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி மெத்தடில் பேஸ்கெட்டோடு அட்டாச் பண்ணி இந்த நாட் போட்டதுனால பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் வந்துட்டு நமக்கு தனியாக கழண்டு வராது. சைடில் இருக்கு இல்லையா இந்த ஒயர், இது மட்டும்தான் கழண்டு வருமே ஒழிய அந்த நாட்டு வந்துட்டு தனியாக நமக்கு வராது. இது கழண்டு வந்தாலும் ஈஸியாக உள்ளுக்குள்ளே கொண்டு போயிட்டு சொருகி விட்டுற முடியும். இப்போ பேஸ்கெட்டோடு அட்டாச் பண்ணி ஜாஸ்மின் நாட் எப்படி போடுறதுன்னு பார்த்தோம் இல்லையா, இதே மெத்தட்லேயே நீங்கள் தாராளமாக ஆம்லா நாட் போட்டுக்கலாம். இப்போது பிஸ்கெட் நாட் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.
இந்த பிஸ்கெட் நாட் போடுறதுக்கு 3/4 அடியில் 4 ஒயர் கட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி பெரிய பிஸ்கெட் நாட்டும் இதே மெத்தட்லேயே நீங்கள் போட்டுக்கலாம். அது எப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போது டைமண்ட் ஷேப்பில் வந்துட்டு இந்த ஒயர்ஸை ஜாயின் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட்டு சென்டர் ஹோலில் இந்த ஒயரை இப்படி விட்டுருங்க. விட்டுட்டு கீழே இருக்கிற சைடில் இருக்கு இல்லையா, அந்த ஹோல் வழியாக இப்படி வெளிப்பக்கமாக எடுக்கணும். இப்போ அடுத்து 3வது ஒயரும் பாருங்கள், அந்த 2வது ஒயர் இருக்கு இல்லையா, அதுக்கு சைடில் இருக்கிற இந்த ஹோல் வழியாக விட்டு இந்த பக்கத்தில் எடுக்கணும். டைமண்ட் ஷேப்பில் வரணும். ஸோ இந்த ஹோல் வழியாக இப்படி வெளிப்பக்கமாக எடுக்கணும். இப்போ இந்த பக்கத்தில் 3 ஒயர் இருக்கும். இப்போ இந்த பக்கத்தில் பார்க்கும்போது 2 ஒயர் இருக்கும். இப்போது 2வது ஒயருக்கு சைடில் இருக்கிற ஹோல் வழியாக விட்டு இங்கே மேலே இருக்கிற ஹோல் வழியாக இப்படி எடுக்கிறேன். டைமண்ட் ஷேப்பில் இந்த ஒயர்ஸை வந்துட்டு ஜாயின் பண்ணுறேன். அவ்வளோதான். இப்போது இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 3 ஒயர் இருக்கும். இந்த பக்கத்துலேயும் 3 ஒயர் இருக்கும். இப்போ இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 2 ஒயர் இருக்குது. ஸோ இந்த 2 ஹோலுக்கு இந்த பக்கத்தில் இருக்கு இல்லையா சைடில், இந்த ஹோலில் விட்டு சைடில் இருக்கிற இந்த ஹோல் வழியாக இப்படி வெளிப்பக்கமாக எடுக்கணும். இப்போது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் இல்லையா, டைமண்ட் ஷேப்பில் இந்த ஒயர்ஸை வந்துட்டு நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம். இப்போ 4 பக்கத்துலேயும் 3 ஒயர் இந்த மாதிரி இருக்கும். இப்போ இந்த ஒயர்ஸ் எல்லாம் கரெக்டாக ஜாயின் பண்ணியிருக்கீங்களான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு பிஸ்கெட் நாட் பின்னுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு பக்கத்தில் 3 ஒயர் எடுத்துக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு ஒயரை விட்டுட்டு மீதி 2 ஒயர் இருக்குது இல்லையா, இந்த 2 ஒயரில் 2வது ஒயரை இப்படி ஆப்போசிட்டில் மடிக்கணும். ஆப்போசிட்டில் இருக்கிற ஃபர்ஸ்ட் 2 ஒயருக்கு நடுவில் இந்த ஒயர் இருக்கணும். இப்போ 3வது ஒயரையும் ஆப்போசிட்டில் இப்படி மடிக்கணும். ஆப்போசிட்டில் இந்த 2 ஒயர் இருக்கு இல்லையா, இதுக்கு நடுவில் இந்த ஒயர் இருக்கிற மாதிரி வைக்கணும். ஓகேவா? இப்போ அடுத்து ரைட் சைடு இருக்கிற 2 ஒயரை ஆப்போசிட்டில் மடிக்கணும். ஃபர்ஸ்ட்டு ஒயரை இப்படி ஆப்போசிட்டில் மடிக்கும் போது பாருங்கள், இந்த பக்கத்தில் 2 ஒயர், ஃபர்ஸ்ட் 2 ஒயருக்கு நடுவில் இந்த ஒயர் இருக்கணும். அடுத்து 2வது ஒயரை இப்படி ஆப்போசிட்டில் மடிக்கணும். 2வது ஒயரை மடிக்கும் போது பாருங்கள், 2வது ஒயருக்கும் 3வது ஒயருக்கும் நடுவில் அந்த ஒயர் இருக்கும். இப்போது அடுத்து 3வது பக்கம் இருக்கு இல்லையா, இந்த ஒயரை இப்படி ஆப்போசிட்டில் மடிக்கணும். இதை சும்மா அப்படியே ஆப்போசிட்டில் மடிச்சிடுங்க. ஏன்னா ஆப்போசிட்டில் ஒயர் எதுவும் இல்லை. இப்போ 3 பக்கத்தில் இருக்கிற ஒயரை மடிச்சாச்சு. இப்போ அடுத்து 4வது பக்கத்தில் இருக்கிற ஒயரை இந்த பக்கத்தில் கொண்டு வரணும். இதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். இப்போ ஃபர்ஸ்ட்டு இந்த ஒயரை லெஃப்ட் சைடு நம்ம கொண்டு வர போகிறோம். இந்த ஒயர் இருக்கு இல்லையா, இதை கொஞ்சமாக இப்படி லூஸ் பண்ணிக்கோங்க. லூஸ் பண்ணிவிட்டு இந்த 2 ஒயருக்கு கேப்பில் தான் இந்த ஒயரை இப்படி லெஃப்ட் சைடு கொண்டு வரணும். இப்போ ரைட் சைடு இருக்கிற ஒரு ஒயரை வந்துட்டு லெஃப்ட் சைடு கொண்டு வந்தாச்சு. இன்னும் ஒரு ஒயர் இருக்குது. இந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2 ஒயரையும் இந்த மாதிரி கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கோங்க. லூஸ் பண்ணிவிட்டு இந்த ஒயரை இந்த கேப் வழியாக லெஃப்ட் சைடு கொண்டு வரணும். நம்ம லேயராக பிஸ்கெட் நாட் போடுவோம் இல்லையா, ஒரு பிஸ்கெட் நாட்டுக்கு மேலே இன்னொரு பிஸ்கெட் நாட், அந்த மாதிரி கீ செயின்லாம் கூட போட்டிருக்கோம் டைமண்ட் டிசைனில். அந்த மெத்தடில் தான் இதை வந்துட்டு பின்னியிருக்கேன். உங்களுக்கு இதை பண்ணுறதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீ செயின் மேக்கிங் பிளேலிஸ்ட்டில் பாருங்கள். அதில் வந்துட்டு இன்னும் கிளியராக இருக்கும். இப்போ பிஸ்கெட் நாட் போட்டு முடிச்சாச்சு. பிஸ்கெட் நாட் போட்டு முடிச்சுட்டு அந்த ஒயர்ஸை வந்துட்டு அப்படியே வேகுக்குள்ளே சொருகி விடுறதா இருந்தாலும் சொருகி விடலாம். அப்படி இல்லைனாக்கா இதில் வந்துட்டு மணியை கோர்த்தும் சொருகி விடலாம். மணியை கோர்த்திங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. மணியை கோர்த்துட்டு ஜாஸ்மின் நாட்டில் இந்த ஒயர்ஸை உள்ளுக்குள்ளே கொண்டு போகணும் இல்லையா, அதே மாதிரி கொண்டு போயிட்டு பேஸ்கெட்குள்ளேயே சொருக்கி விட்டுருங்க. இது ரன்னிங் ஒயர் கூட அப்படின்றதுனால அந்த பிஸ்கெட் நாட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஏன்னா நம்ம கிராஸில் இந்த ஒயர்ஸை ஜாயின் பண்ணும்போது ரொம்ப தள்ளி தள்ளி இருக்குது இல்லையா. இதே கிராஸ் கட் கூடைக்கு இந்த டைமண்ட் டிசைன் கொடுத்திங்கன்னா அந்த பிஸ்கெட் நாட் வந்துட்டு இன்னும் நல்லா நெருக்கமாக இருக்கும், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இன்னொரு வீடியோவில் இதே டிசைன் கிராஸ் கட் கூடையில் போட்டு காமிக்கிறேன். ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதே மாதிரி எல்லா ஒயர்ஸையும் கூடைக்குள்ளே கொண்டு போயிருங்க. கொண்டு போயிட்டு எல்லா ஒயரையும் கூடைக்குள்ளேயே சொருகி விட்டுருங்க. இந்த ஒயர்ஸ் எல்லாம் கூடைக்குள்ளே சொருக்கிறது ரொம்ப ஈஸி தான். ஸோ அதை மட்டும் நான் காமிக்கல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஒயர் கூடைகளுக்கு கொஞ்சம் புதுசாக டைமண்ட் டிசைன், அதுக்கப்புறம் ஜாஸ்மின் நாட்டில் டிசைன்ஸ் எப்படி கொடுக்கறதுன்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். இந்த ஐடியா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பேஸ்கெட் எப்படி போடுறதுன்னு ஆல்ரெடி நம்மளோட சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் ஃபுல் வீடியோ லிங்க் பின் பண்ணி வைக்கிறேன், பாருங்கள். நம்மளோட சேனலில் இல்லாத பேஸ்கெட் மாடலே கிடையாது. எல்லா விதமான முடிச்சுகளையும் விதவிதமான குடைகள் வீடியோஸ் நிறைய இருக்குது. நேரம் கிடைக்கும் போது அதையும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.